பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க எந்நேரமும் தயாராக இருப்பதாக கூறியுள்ள இந்திய ராணுவம் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பொய் பரப்புரைகளை பாகிஸ்தான் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. We remain fully operationally ready to launch whatever operations may be required in defense of the nation. தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த எப்போதும் தயாராக இருப்பதாக இந்திய ராணுவ கமாண்டர் ரகுநாயர் கூறிய காட்சிகளே இவை. இந்தியா பாகிஸ்தானிடையே 3 நாட்களாக நீடித்த தாக்குதலை நிறுத்திக் கொள்ள இரு நாடுகளும் புரிந்துணர்வு செய்து கொண்டன. இந்நிலையில் இந்திய ராணுவத்தின் கமாண்டர் ரகுநாயர், கலோனல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வயோமிகா சிங் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கமாண்டர் ரகுநாயர், நீர், நிலம், ஆகாயம் என 3 முறைகளிலும் ராணுவ தாக்குதலை நிறுத்த இந்தியா பாகிஸ்தான் இடையே புரிந்துணர்வு ஏற்பட்டதாக கூறினார். மேலும் தாய்நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் இந்திய பாதுகாப்புத்துறை தயாராகவும் விழிப்புடனும் இருப்பதாக கமாண்டர் ரகுநாயர் திட்டவட்டமாக கூறினார். Every misadventure by Pakistan has been met with strength and every future escalation will invite a decisive response. We remain fully operationally ready to launch whatever operations may be required in defense of the nation. Thank you very much, ladies and gentlemen. பாகிஸ்தான் பல்வேறு பொய் பரப்புரைகளை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டிய கலோனல் சோஃபியா குரேஷி, J-517 போர் விமானத்தால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணை தளத்தை சேதப்படுத்தியதாக பாகிஸ்தான் கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என விளக்கம் அளித்தார். तीसरा, पाकिस्तान के मिस इन्फॉर्मेशन कैंपेन के मुताबिक हमारे एम्युनिशन डम्प जो चंडीगढ़ और बियास में है उसका डैमेज हुआ, यह भी बिल्कुल गलत है. தொடர்ந்து பேசிய விங் கமாண்டர் வயோமிகா சிங், தாங்கிக் கொள்ள முடியாத கடுமையான சேதங்களை பாகிஸ்தான் சந்தித்ததாக கூறினார். தீவிரவாத முகாம்களை மட்டுமே இந்திய ராணுவம் குறிவைத்து தகர்த்ததாகவும் பொதுமக்கள் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் வயோமிகா சிங் மீண்டும் சுட்டிக்காட்டினார். In the highest regard, our operations have been aimed exclusively at terrorist camps and facilities being used for anti-India activities. No religious sites, I repeat, no religious sites have been targeted by the Indian Armed Forces. மசூதி, குருத்வாராக்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியதாக திட்டமிட்ட பொய் பரப்புரைகளை பாகிஸ்தான் வேண்டுமென்றே மேற்கொள்வதாக வயோமிகா சிங் குறிப்பிட்டார்.